கத்திரிக்காவை அப்படியே சுட்டு ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாம அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் குண்டு குண்டு பெரிய கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கணும், நல்லா சுத்திலும். அதுக்கப்புறமா தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா கையில கூட பிசைஞ்சு விட்டுக்கலாம், இல்லைன்னா கத்தியில நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் வந்து நல்லா பொடியா கட் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி கூடுதலா வந்து சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா நீங்க கொஞ்சம் புளி தண்ணி கூட வந்து சேர்த்துக்கலாம், சரிங்களா? அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து கையாலே அது பிசையணுங்க. அப்பதான் இது நல்லா எல்லாமே பைண்ட் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதுல கொஞ்சம் கொத்தமல்லி தலை கூட போட்டுக்கலாம். அவ்வளவுதான், செம்மையா இருக்குங்க. அப்படியே கூழ் வந்து கிண்டி வச்சுட்டு இல்லைன்னா கஞ்சி வச்சு குடிக்கிறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கும். சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்லயே சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.